மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. திமுக கூட்டணியில் தேமுதிகவை எடுத்து ஓபிஎஸ் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தோடுன்னு பேசி அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஆட்சியை மீண்டும் பிடிப்பீங்கன்னு சொன்னா இதை உணர்வுள்ள அதிமுக தொடர்ந்து ஏற்க மாட்டாங்க. அதிமுகவினுடைய பிளவுக்கு இந்த பின்னடைவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். திமுகவை கடுமையான வார்த்தைகளை மதிச்சு ஒரு எதிரியாகவே பாவிச்சுட்டு வந்து அந்த வழியிலேயே நடைபோட்ட ஓபிஎஸ் அந்த இயக்கத்திலேயே சேர்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்கும். இதற்கு மேல காத்திருப்பு பலன் அளிக்காது, சட்டமும் நம்ம பக்கம் இருக்காது, தேர்தல் ஆணையமும் நமக்கு வசப்படாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் அது நகர்வு எடுக்கிறாருன்னு. இல்லை, இந்த முடிவுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு மாசம் ஆன பிறகுதானே என்னை திருப்பி அதிமுக சேர்த்துங்கன்னு அவர் அப்பீலே பண்ணார். அவர் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா 90% ஓபிஎஸ் தான் காரணம், அவருடைய மனநிலை தான் காரணம்னா 10% எடப்பாடி தான் காரணம் நான் சொல்றேன். ஏன் நம்ம 90% எடப்பாடின்னு பார்க்க கூடாது? அவரு நோ சொன்னதுனால தானே இந்த அப்படி நோ சொன்ன பிறகு ஒரு தனி இயக்கம் கொண்டு தினகரன் மாதிரி அதே எடப்பாடி எதிர்த்து கேண்டிடேட் போடுங்க. கல்பிரிட்னு சொன்னா அது என்டிஏ தான், பிஜேபி தான். சும்மா கடந்த ஆளை டெல்லிக்கு வரவழைச்சு ரகசியமா வர வச்சு ஏதோ ஒன்று பூதாகரமா நடக்கிறதா உருவாக்கி கடைசியில் அது எடப்பாடி ஸ்மெல் பண்ணி அவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகு ஒரு வாரம் அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் தவிச்ச போதும் ஆதரிக்க முன் வராத கட்சி தான் பிஜேபி. 24ஆம் தேதி ஒரு செக் வைக்க காத்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள். அவங்க புது கட்சி தொடங்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புதிய கட்சி தொடங்குறதுடைய நோக்கம் என்ன? அது எத்தனை இடத்துல போட்டி போட போறார், யாரை எதிர்த்து? அப்போ நீங்க ஒரு 30 பேர் 50 பேர் நீங்க போட்டிட்டீங்கன்னா அதிமுக போட்டியிடுற தொகுதிகளையும் தான் நிறுத்த போறாங்கன்னா அதிமுக ஆட்சி எப்படி வரும்? துரோகங்களை கலைந்து எதிரிகளை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை குடையின் கீழே எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் நினைஞ்சிட்டாங்க. இது களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் வீராப்ப காட்டினாங்க, தன்னம்பிக்கை காட்டினாங்க, ஈகோ 2 பேருக்கு இருந்துச்சு. 3 பொது தேர்தலில் சந்திச்சாங்க, 3லையும் 2 பேருமே தோக்குறாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்னு ஒரு முடிவுக்கு காலம் அவங்களை கொண்டாந்து தள்ளுதில்லை. நான் இதை தான் சொன்னேன், காலம் கொண்டு வந்து சேர்க்கும், பிரிந்தவர்கள் இணைவது காலத்தின் கட்டாயம். இப்போ இணைஞ்சிட்டாங்களா சார்னு கேட்காதீங்க. நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் 2 பேரும் அடுத்தடுத்து சேர் போட்டு உட்காந்து ஒரே பிரஸ் மீட்டில் சொல்றதே காலம் செய்த கோலம் தானே. ஒனிடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிகவை எடுத்து ஓபிஎஸ்ஆ என்னென்ன ஒரு தெளிவாக முடிவு எடுத்து அறிவிக்கல ஓபிஎஸ். பட் நேற்று நடந்த நிகழ்வுகளால் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதாவது திமுகவை பாராட்ட தயாராகிவிட்டார், ஆட்சி தொடரணும்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்படிங்கிற போதே அவர் என்ன ஓட்டம் அல்லது அவருடைய பயணம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த பயணத்தில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, திமுகலேயே போய் இணைஞ்சிடுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைப்பை தொடங்கி அந்த பெயரோடு போய் ஒரு கூட்டணியாக போட்டியிடுறது. அது சரியா தப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களாக ஓபிஎஸ் என்ன மனநிலையில் இருந்தார், என்னவெல்லாம் வெளிப்படையாக சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நான் பல நேரங்களில் சொல்லியிருப்பேன், அதிமுகவினுடைய பிளவுக்கு இந்த பின்னடைவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். தர்ம யுத்தம் தொடங்கியதன் மூலமாக இந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத சில தனிநபர்கள், சில இயக்கம், அப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம், அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு போய் தர்ம யுத்தம் தொடங்கியது தான் முதல் புள்ளி. அன்னைக்கு தொடங்கினது தான் அதிமுகவுடைய சரிவு. அதன் பிறகு நீங்கள் 4 ஆண்டுகள் ஆட்சி தொடர்ந்துருக்கலாம், அதில் ஒரு 3 வருஷம் இவர் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கலாம். அந்த சரிவு அன்னைக்கு தான் தொடங்குச்சு. ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்து அதை ஒரு தவறாக பாவமாக நினைத்திருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரமாக அந்த தவறை சரி செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சோ என்னவோ, நான் எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நான் அதிமுகவில் இணைய தயார்னு சொன்னார். அப்படி சொன்ன பிறகும் அவரை ஏற்க எடப்பாடி ஏனோ தயங்குறார். அப்போது ஆப்வியஸ்லி வேறு முடிவு எடுத்து தான் ஆகணும். அதுக்காக அவர் நீங்கள் வீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்ல முடியாது, அரசியலை புறக்கணிச்சிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி முடிவெடுக்கிற போது இத்தனை ஆண்டு காலம் தான் கடந்து வந்த பதவி ஓரளவுக்காவது அவர் நினச்சி பார்க்கணுன்றது தான் அவர். அரசியலில் வெக்கத்துக்கு இடமில்லை, தேர்தல் அரசியலில் அதற்கு துளியும் இடமில்லைன்னா கூட ஒரு அசூயைன்னு சொல்லுவோம்ல, ஒரு அநாகரிகம் அல்லது ஒரு மாதிரி பார்க்கவே சகிக்கலை, யோசிக்கவே சகிக்கலைன்னு நினைக்கிற மாதிரியான நிகழ்வு வராமல் இருந்தாலே போதும், ஒரு அரசியல்வாதி அதை செஞ்சால் போதும். அப்போ ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகள் 2. 3வதாக கூட ஒன்று வச்சுப்போம். இந்த 3வது ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம்னு வீட்டில் அமைதியாக இருக்கிறது. ஒரு அரசியல்வாதிட்டு நம்ம அந்த அமைதியை எதிர்பார்க்க முடியாது. 2வது ஆப்ஷன் விஜய் கிட்ட போகிறது இல்லையா? ஒரு இயல்பாக இருக்கும், வேறு வழி இல்லைன்னு இருக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும்,
விஜய்க்கும் அதனால பிரயோஜனம் கிடைக்கும், ஒரு அரசியல் முகம் கிடைக்குது. என்ன அதை அவர் அனுமதிக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு. அப்படி நடந்தால் விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும். ஒரு முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் இங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு. முதல் ஆப்ஷன் திமுகவோடு உறவாடுவது. அது எப்படிங்கிறத நான் 2 சொன்னேன். அந்த 2ல் இன்னைக்கு ஏன் ஓபிஎஸ் பேச பொருளாக இருக்கிறார், அவர் சார்ந்த சமுதாயத்து மத்தியில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம நம்புறது. அதுக்கு சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் நின்று வாங்கின 3.5 லட்சம் ஓட்டில் குறைஞ்சது அவர் மீது அபிமானம் உள்ள ஒரு 50,000 பேராவது அந்த தொகுதியில் இருக்கான்னு நம்ம ஒரு கணக்கு போடலாம். 7ல் 1 எடுத்துக்கிட்டா கூட. அப்போ அந்த முக்கியத்துவனால தான் அவரை தேடுறாங்க எல்லாரும். திமுகவும் அவருக்கு வலை வீசினதில் நான் ஆச்சரியப்படலை. யாரெல்லாம் வர்றாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அக்கமடேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஓபிஎஸ் என்னன்னா, நேற்றுக்கு நடந்த நிகழ்வில் ஒரு சின்ன நெருடல் எனக்கு. அரசியலில் எதுவும் சாத்தியம்தான், ஏதோ அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள், அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி அவங்களுக்கு தான் புரியும். இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவின் நேர் எதிரி அப்படின்னு அவரை யார் அடையாளப்படுத்தினாங்களோ, அதிகாரம் கொடுத்தாங்களோ, அந்த ஜெயலலிதா தொடங்கி இந்த கட்சியை நிறுவிய எம்ஜிஆர் வரைக்கும் கூட திமுகவை கடுமையான வார்த்தைகளை விமர்சித்து ஒரு எதிரியாகவே பாவிச்சுட்டு வந்து அந்த வழியிலேயே நடைபோட்ட ஓபிஎஸ் அந்த இயக்கத்திலேயே சேர்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்கும். ப்ளஸ் அந்த அவர் கட்சியுடைய எம்எல்ஏ நேற்று சட்டமன்றத்தில் பேசுகிறது ஏதோ தெருமுனை கூட்டம் கிடையாது. நீங்கள் பேசுகிறது ஆவணப்படுத்தப்படும், புக்காக பைண்ட் பண்ணி காலங்காலத்துக்கு வச்சுருப்பாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணி வர வைக்க போகிறாங்க. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தோடுன்னு பேசி அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஆட்சியை மீண்டும் பிடிப்பீங்கன்னு சொன்னால் இதை உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. ஒருத்தர் பேசிட்டு போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படி அவர் பேசின பிறகு வெளியில் வந்து ஓபிஎஸ் அந்த பேச்சை என்டார்ஸ் பண்ணுறார். ஆமாம், மக்கள் உணர்வை தான் சொன்னார் அப்படின்னு. பேசாமையாவது கடந்து போயிருக்கலாம் இவர். அது ஒன்று தான் நெருடலாக இருக்குது. எந்த உணர்வுள்ள அதிமுக தோன்றனும் நேற்றைய ஓபிஎஸ்ஸின் நடவடிக்கையை, ஓபிஎஸ்ஸின் ஆதரவு எம்எல்ஏ பேசிய பேச்சை, அந்த பேச்சை ஓபிஎஸ் ஆதரித்த விதத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏதாவது ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பு ஒரு கூட்டணி வச்சிருக்குன்னு சொன்னால் கூட கடந்து போயிடலாம். அந்த அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் கூட கொண்டு செய்கிறதுக்கு அவர் தலையெழுத்துப்படி நடக்க போகுது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்ஸ் திமுகவில் செஞ்சுட்டாருன்னா அது அப்படியே அவருடைய அதிமுக அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருக்கு முடிவுக்கு வந்துடும். அவர் ஜெயிக்கலாம், சபாநாயகராக்க போகிறதா தகவல் வருது, சபாநாயகர் ஆகலாம். யார் இவரை கட்சியில் சேர்க்க மறுத்தாரோ அவர் மாண்புமிகு சபாநாயகர்களே டெய்லி வணக்கம் போடணும் எடப்பாடி ஜெயிச்சு வந்தாருன்னா. அதெல்லாம் ரைட்டு தான். அந்த பதவிக்காக இவ்வளவு தூரம் போகணுமான்னு ஒரு கேள்வி வரும். அது ஓபிஎஸ் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போன பலர் தாய் கழகத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறோம்னு சொல்றதும், எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடங்கிய நடத்திய கட்சி இப்போ இல்லை, அதற்கு நேர் எதிரான கட்சியாக தான் செயல்படுது, அவங்க இருந்தாலே திமுகவை பாராட்டுவாங்க. அவங்களுடைய பார்வை, அவங்க அனுபவிச்ச ரணம், வேதனை, அதெல்லாம் வச்சுதான் அவங்க அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, முத்துசாமி எல்லாம் போன போதும் கூட அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிடலை. சரி, அந்த அந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்க போகிறாங்க, ஒரு மாவட்ட செயலராக மந்திரியாக இருந்தவங்க போகிறாங்கன்னு பார்த்தாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கம் போன போது கூட யாரும் பெருசாக இதெல்லாம் துரோகம் இல்லையா, தீய சக்தின்னு சொன்ன இடத்துக்கு வைத்தியலிங்கம் போகலாமா அப்படின்னா அது ஒரத்த நாட்டோடு நின்றோம், தஞ்சாவூரோடு நின்றோம். பட் ஓபிஎஸ் அப்படி இல்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு ஐக்கானாக இருக்கிறவர். அவர் நகைப்புக்குரியவரா, கேலிக்குரியவரா, பரிதாபத்துக்குரியவரா, மதிப்புக்குரியவராங்கிறலாம் வேற. நம்மை ஆண்ட முதலமைச்சர் 3 முறை, எவ்வளோ நாளுங்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிறார். அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவரில் ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் இவருக்கு கீழே தான் எடப்பாடி இருந்தார் அந்த 3 வருஷம். அப்படி ஒரு இயக்கத்துக்கே தலைவராக இருந்த ஒருத்தர் இன்னொரு இயக்கத்தில் போய் சேர்ற போது தான் அது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும்னு சொன்னாங்க. அப்படி ஒருவேளை அவரு சேர்றதுங்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலம் இப்ப பல பேர் சொல்றது இதுக்கு மேல எதுக்கு, எல்லா பதவியும் பார்த்துட்டாரு, அதுக்கு மரியாதையான அமைதியா வீட்டுல இருக்கிறேன்னு இருக்கலாம். அதாவது இந்த தேர்தலை நான் அமைதியா பாக்குறேன், இன்னமும் அதிமுக ஒற்றுமைப்படும்னு எனக்கு ஒரு மனசு சொல்லுது, அந்த காலம் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்ட்டு இந்த 20 நாள் சும்மா உட்காந்துருக்கலாமேன்னு தான் பேச்சு வரும். ஒருவேளை ஒரு திமுக எல்லாம் போய் சேராருன்னா, சேர்ந்ததா இன்னும் அறிவிக்கல, அந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் நம்ம அதை உறுதியா எடுத்து பேச முடியும். நம்ம அமைதியா இருந்துக்கலாம், அதிமுக இணையிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம், நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டோம். ஆனா நம்முடைய மகன்கள் வாரிசுகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணாமான்னு யோசிச்சிருக்க கூடாதா? அவங்களுக்கு திமுக விட்ட ஒரு எதிர்காலமே இல்லையா? இன்னொன்று சொல்லட்டுமா, இவருடைய காலத்துக்கு பிறகு அந்த 2 மகன்களுமே அல்லது யாரோ ஒருவரை கூட திமுக சேர்றதை பத்தி யாரும் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்றது ஓபிஎஸ் ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா இருந்தவரே போற போதுதான் இம்பாக்ட் இருக்கும், ஒரு மாதிரியான விமர்சனத்துக்குள்ளாமே தவிர பிரதீப்போ ரவீந்திரநாத்தோ போய் திமுக இப்ப இணைஞ்சாதான் விமர்சனம் வரும். அவங்க எதிர்காலங்கள்ல போய் சேர்ந்தா அதெல்லாம் ஒன்னும் யாரும் பெருசா எடுத்துக்க போறது இல்லை. நான் தான் சொல்றேன், வைத்தியலிங்கம் போன போது கூட, செங்கோட்டையன் விஜய் கிட்ட போன போது கூட அது ஒரு மாதிரி விமர்சனத்துக்கு ஆச்சு. விஜய்க்கு ஒரு ஃபேஸ் கிடைச்சிடுச்சு, அங்கே ஒரு அவருடைய அனுபவம் அங்கே பயன்படும், விவாதங்கள் அப்படிதான் போச்சு.
ஓபிஎஸ் இப்போ இங்கே போய் சேர்ந்தா ஓபிஎஸ் அனுபவம் திமுக பயன்பட அங்கே எவ்வளவோ அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. சபாநாயகர் ஆகிறதுக்கு தகுதியானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவை முன்னவராக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதுதான் பேசு பொருளாக மாறும்னு சொல்கிறேன். இதற்கு மேல காத்திருப்பு பலன் அளிக்காது, சட்டமும் நம்ம பக்கம் இருக்காது, தேர்தல் ஆணையமும் நமக்கு வசப்படாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் அது நகர்வு எடுக்கிறாருன்னு. இல்லை, இந்த முடிவுக்கெல்லாம் அவர் வந்து 1 மாசம் ஆன பிறகுதானே என்னை திருப்பி அதிமுக சேர்த்துங்கன்னு அவர் அப்பீலே பண்ணார். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவருடைய சாய்ஸ் அதிமுகவாக தான் இருந்தது. அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு யாரையாவது விட்டு சரி எல்லாம் பண்றீங்க, அந்த வழக்கெல்லாம் கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாவது எடப்பாடி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கணும். அவர் வெளிப்படையா எடுக்க வேண்டாம். அதுக்கு நான் ஃபீலர் இல்லாமையா இருக்கிறாங்க. ஏன் அதிமுகலே பொறுப்பு வகிக்கிற முன்னாள் மந்திரியை கூட போய் அண்ணன் சரியா தான் இருக்காரு, இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சேர்த்து அறிவிச்சிருங்கண்ணே அப்படின்னு ஏதாவது ஒரு புள்ளியில தொடங்கணும்ல. ஸோ அவர் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா 90% ஓபிஎஸ் தான் காரணம், அவருடைய மனநிலை தான் காரணம்னா 10% எடப்பாடி தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம 90% எடப்பாடின்னு பார்க்க கூடாது? அவரு நோ சொன்னதுனால தானே இந்த அப்படி சொல்லலாம். சரி, அப்படி நோ சொன்ன பிறகு ஒரு தனி இயக்கம் கொண்டு தினகரன் மாதிரி அதே எடப்பாடி எதிர்த்து கேண்டிடேட் போடுங்க, அது அவருடைய உரிமைன்னு போகுதில்ல ஒரு பார்வை. அதுக்கான காலம் நமக்கு இல்லை. அதான் சொல்றேன், ஒருத்தருடைய மனநிலைன்னு அதுதான் பயன்படுத்தினேன். மனநிலை, வயது, உடல்நிலை. ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கிராமங்கள் தோறும் கொடியேற்று விழான்னு நடத்துற வயசா ஓபிஎஸ்க்கு, அதையெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்போ ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 30 தொகுதி 50 தொகுதியில் நம்ம கேண்டிடேட் போடுவோம்னு போடுறது ஒரு அரசியல். தினகரன் பண்ணது அந்த அரசியல் தான். ஆனா அவர் இயக்கத்திலே போய் சேர்றதுங்கிறது அவருடைய இம்பாக்டும் அர்த்தமும் வேற. அதைத்தான் நம்ம சொல்றோம். கடைசி வரைக்கும் அண்ணன் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த தினகரன் இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போனதற்கு பிறகாக ஏன் அவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாருல, பொறுமையா இருங்கன்னார், தப்பா முடிவெடுத்துறாதீங்கிறார். அவர் அப்படி சொல்ற போதே அந்த அப்பீல் எடப்பாடிக்கும் தான். புரியுதுங்களா? எடப்பாடி அவங்க காலம் கனியும் என்டிஏல சேரணும் அப்படின்னு சொல்ற போதே சரி தினகரனே ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னு எடப்பாடி, அதனாலதான் எடப்பாடிக்கு நான் குறைஞ்சபட்சம் 10% கொடுறேன், அவருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறது தான். மற்றபடி எல்லாரும் பத்தி கவலைப்படுறதுலாம் எனக்கு தேவையில்லை. அதிமுகவின் ஒற்றுமையை பத்தி கவலைப்படுகிற எந்த தலைவரும் இப்படிதான் யோசிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்தா போகணும். தினகரன் போய் என்டிஏல சேர்ந்தார், எடப்பாடி விரும்பலைன்னு அது நடந்திருக்காது. ஒத்துக்கிறீங்களா? அவர் வந்தா நான் என்டிஏல இருக்க மாட்டேன் சொல்ற உரிமை எடப்பாடிக்கு இருக்குல்ல, அமித்ஷா கிட்ட. அவ்வளவு தைரியம் இருக்குமாறு எனக்கு தெரியாது, சொல்ற உரிமை இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ அவரும் ஒரு படி இறங்கி வந்து, அல்லது அவர் அந்த சூழலை புரிந்து கொண்டு, அல்லது காலம் இவர்களை அந்த இடத்துக்கு தள்ளிட்டு வந்து இந்த முடிவு எடுக்க வச்சாங்கல்ல. தினகரன் இருக்கட்டும்னு நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னார்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய மனசு பண்ணி ஓபிஎஸ் எடுத்திருந்தாருன்னா இவர் இந்த முடிவு எடுக்க. அப்படி நான் சேர்த்துக்க தயார்னு சொன்ன பிறகு ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிருந்தாருன்னா அதை வேற வார்த்தைகள்ல கடுமையாக விமர்சிக்கலாம், அந்த கட்சியினரும் விமர்சிப்பாங்க. அதெல்லாம் நடக்காத போதுதான் நம்ம இந்த பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. ஓபிஎஸ் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது, என்ன முடிவெடுப்பார் என்று பார்ப்போம். ஆனா 200க்கு மேல யார் விட்டுங்க மக்கள் தீர்மானிப்பார்கள் நயினார் சொல்றாரு. இப்ப வரைக்கும் மதிப்பு மரியாதை என்டிஏவும் கை விட்டதுனால தானே அப்படி போனாரு. நிச்சயமா கல்பிரிட்னு சொன்னா அது என்டிஏ தான், பிஜேபி தான். அவரை 2 தடவை டெல்லிக்கு வரவழைச்சு பேசி வச்சு செங்கோட்டையனை கழுத்தறுத்தது அவங்க தானே. பொலிட்டிக்கலா ஒரு வீணா போயிடல. என்ன அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு தேர்தல் முடிவு சொல்லட்டும். சும்மா கடந்த ஆளை டெல்லிக்கு வரவழைச்சு ரகசியமா வர வச்சு ஏதோ ஒன்று பூதாகரமா நடக்கிறதா உருவாக்கி கடைசியில் அதை எடப்பாடி ஸ்மெல் பண்ணி அவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகு ஒரு வாரம் அவர் என்ன செய்யறன்னு தெரியாம தவிச்ச போதும் ஆதரிக்க முன் வராத கட்சி தான் பிஜேபி. அதே மாதிரிதான் இப்போ ஓபிஎஸ்ஸையும் கழுத்திருத்தாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவர் என்டிஏல தானே இருந்தாரு, என்டிஏல தானே போட்டிட்டார் ராம்நாட்டில். அப்படி இருந்தவர் என்டிஏல தான் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அவங்க வெளியிலே போயிருக்க மாட்டாங்களே தினகரனும் ஓபிஎஸ். அப்படி அவமானப்படுத்தியதும் பிஜேபி தான். ஒன்னே அதை 90-80 மாத்திக்கிறேன். அந்த முடிவு எடுத்தது காரணம் பிஜேபி தான். 10% எடப்பாடின்னு சொல்லிக்கலாம். சொல்றதுல நமக்கு என்ன இருக்கு? ஸோ அந்த 2 பேருடைய அந்த துரோகம் சொல்லலாம். பிஜேபி செய்த துரோகம், எடப்பாடி புரிந்து கொள்ளாத தன்மை, அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் நீங்க சொன்ன மாதிரி திமுகல 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தனித்தோ இல்லைன்னா கட்சியில நேரடியாக சேர்ந்தால் பாதிப்பு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்க. 10 ஓட்டு போனாலும் 10 ஓட்டு அதிமுகவுக்கு வர ஓட்டு தானே, அந்த அணிக்கு வர வேண்டிய ஓட்டு தானே. எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. அவர் மீது அபிமானம் கொண்ட முக்குளத்தோர் இருக்கிறாங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். அந்த முக்குளத்தோர் இவர் திமுகவுக்கு போனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுமா சந்தேகத்துக்குரியது. 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் போக மாட்டான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். 70 பேர் 80 பேர் போனாதான் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும் திமுகங்கிற சூழல்ல. 20 பேர் 30 பேர் போறங்கிறது அவ்வளவு ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்றேங்க. இந்த முக்குளத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறது எல்லா தேர்தலையும் பேசு பொருளாயிட்டே இருக்கு. டிடிவி தினகரன் இருந்தப்போ 21ல அந்த பக்கம் போவோம், ஆனா ஓபிஎஸ் இங்க இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ 24ஆம் தேதி ஒரு செக் வைக்க காத்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள். அவங்க புது கட்சி தொடங்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை தொடங்குனா அவங்களுக்கு ஒரு பகுதியும், ஓபிஎஸ் திமுக பக்கம் வந்தா அங்க ஒரு பகுதியும், டிடிவி தினகரன் பக்கம் ஒரு பகுதியும் போகுமா? கண்டிப்பா. நீங்க 100 பேர் முக்குளத்தோர் இருக்கிறாங்கன்னா
அதுல திமுகலையும் இருக்கிறாங்க முக்குளத்தோர். ஏதோ ஒட்டுமொத்தம் அண்ணா பெரும்பாலானவர்கள் அண்ணா திமுக அபிமானியாக இருக்கிறார்கள் தான் முக்குளத்தோர் பற்றிய ஒரு பார்வை. அதுல தினகரன் பக்கம் இருப்பாங்க, நிஜமா நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் இருப்பாங்க, சசிகலா இருப்பாங்க. என்ன ஸ்டாண்டு யார் எடுக்கிறா? இப்போ தினகரன் ஒரு தனியா கட்சியை ஆரம்பிச்சார், அவர் திருப்பி அந்த கட்சியை போய் என்டிஏல கூட்டணியில சேர்றாருங்கிறது ஒண்ணு. ஓபிஎஸ் நான் இவ்வளவெல்லாம் சொல்றேன் ஆனால் என்னை சேர்த்துக்க மறுக்கிறீங்கன்றது ஒண்ணு. சசிகலாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? அவர் இது வரைக்கும் வெளியில சொன்ன வெளியிட்ட அத்தனை அறிக்கைகளையும் தவறாமல் இடம்பெறுகிற ஒரு வரி, அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையணும், அம்மாவின் ஆட்சி அமையணும். புதிய கட்சி தொடங்குறதுடைய நோக்கம் என்ன? அது எத்தனை இடத்துல போட்டி போட போறார், யாரை எதிர்த்து? அப்போ நீங்க ஒரு 30 பேர் 50 பேர் நீங்க போட்டிட்டீங்கன்னா அதிமுக போட்டியிடுற தொகுதிகளையும் தான் நிறுத்த போறாங்கன்னா அதிமுக ஆட்சி எப்படி வரும்? தினகரன் இதே தானே சார் பண்ணான்னு சொல்லலாம். தினகரன் நான் அமமுக தொடங்குறேன், நான் அதிமுக எனக்கு சொந்தம்னு சொல்லலை. அம்மாவின் பிள்ளைகள் ஒன்னா சேரணும் பார், ஒரு அணியில் இணையணும் பார், ஓர் அணியில் இணையணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் உஷாராத வார்த்தைகளை போட்டார். சசிகலாவுடைய வார்த்தைகள் அதிமுக தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும், அம்மாவின் தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒற்றுமையை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அப்படி சொன்னவர் எப்படி நாளைக்கு எதிர்த்து போட்டி போட போறான்னு எனக்கு புரியல. அதுக்கு சசிகலா என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு தெரியல. ஒட்டுமொத்தத்தில் இது அதிமுகவுக்கு பலவீனம் தான். சசிகலா ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு வாங்குறான்னு வச்சுப்போ ஒரு பேச்சுக்கு, அந்த 5000 அதிமுக ஓட்டு தானே, அதுல மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா அது அதிமுகவுக்கு பலவீனம் தான். ஆனா சசிகலா அதை எப்படி நியாயப்படுத்த போறான்னு பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் தரப்புல நியாயம் வர வாய்ப்பே இல்லை. அவர் எடுத்த ஸ்டாண்டுக்கு அது முரண்பாடாதான் அந்த முடிவு இருக்கும். ஒன்று, அவர் அமைதியார். 21 தேர்தல் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்த போதே நான் அவசியமே இல்லாமல் நான் அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னவர், இதுதான் சரியான சந்தர்ப்பம், நான் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்றதா சசிகலாவுக்கு கௌரவமா இருக்கும். ஏன்னா அவர் அதிமுகவுடைய ஒற்றுமையை வலியுறுத்துறவர். தினகரனை விட ஒரு மாறுபட்ட கருத்து அது, புரியுதுங்களா? அப்போ சசிகலா தான் அதை முதல் ஸ்டெப் எடுக்கணும். நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய முதல் நபர் சசிகலா தான், ஓபிஎஸ் கூட கிடையாது. அதற்கு மாறாக நான் ஒரு 30 தொகுதியில் 40 தொகுதியில் கேண்டிடேட்டை போடுறேன்னு சொன்னால் அது நிச்சயமா அதிமுகவுக்கு எதிரான செயல் தான், அல்லது சசிகலா இதுவரை பேசி வந்த வார்த்தைகளுக்கு எதிரான செயல்னு நான் சொல்லுவேன். இது சசிகலாவுடைய தனி. அந்த சசிகலா ஒன்னான்னு சொல்றாருல, அப்போ ஓபிஎஸ் பரிசீலிக்கணும்னு சொல்ற அதே மாதிரி நான் சசிகலாவுக்கு தானே சொல்லுவேன். சசிகலாவால தான் நாங்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார். அப்போ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பரிதவிக்கிறாங்களே, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு, இதைத்தான் நான் பெரிய மனசு வரணும்னு சொன்னேன் எடப்பாடிக்கு. இப்போ சொல்லணும்னா சில வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன், பெருந்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கணும். சட்ட ரீதியா தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி, நீதிமன்ற உத்தரவுப்படி கட்சி உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு, பயப்படாதீங்க, அவங்க வந்தாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உங்களுக்கும் இது கிட்டத்தட்ட ஆக்டிவான கடைசி தேர்தல். எடப்பாடி அடுத்த தேர்தல் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்க போறாரா? இல்ல, அப்போ 78 வயசு 79 வயசு ஆயிருக்கு, அவருக்கு 100 வயசு வாழ போறாரு, அது வேற. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு நான் சொல்றேன். அப்ப அவரும் கொஞ்சம் யோசிச்சு சரி சசிகலாவும் இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? ஸோ சசிகலா ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதற்கு பின்னாலும் எடப்பாடியினுடைய இந்த அலட்சியம் தான் காரணம்னு சொல்லுவேன். கொஞ்சம் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. இது சசிகலாவுடைய தனிப்பட்ட முடிவுன்னு பாக்குறதா, இல்லைன்னா யாரு புதுசா கட்சி தொடங்கினாலும் இவங்களோட பி டீம் இவங்க இயக்குறாங்க? நான் எந்த காலத்திலயும் அதை நான் ஏத்துக்கிட்டதே இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள் நான் பயன்படுத்தினதும் இல்லை. பி டீமோ சி டீமோ ஏ டீமோ அம்பலத்துக்கு வரப்போது கிழிச்சு தொங்க விடலாம், பட் அது வரைக்கும் அவசரப்பட்டு விமர்சிக்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறவன் நான் யாரை பத்தியுமே. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரு ஒரு தனி ரூட் எடுக்கிறாரு, அது எப்படி பாருங்க? அதான் சொல்லல, அரசியல்வாதிகள் சும்மா இருக்கவே முடியாது. பண்ருட்டியார் மரியாதைக்குரிய பெரியவர், அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அவர் அமைதியா இருக்கலாம்ல, சரி அவருக்கு எது மனசுல ஏதோ ஆசை, நம்மளும் ஏதாவது பண்ணிட்டு இருப்போங்கிறது தானே. ஆட்சியை பிடிப்போம், தேர்தலில் கூட நிக்க மாட்டேன்ட்டாரு, அதனால அதை போய் பெருசா விமர்சிக்க வேண்டியது இல்ல. அரசியல்வாதிகளால சும்மா இருக்க முடியாதுங்கிறதுக்கான லேட்டஸ்ட் உதாரணம் பண்ருட்டியார் தான். துரோகங்களை கலைந்து எதிரிகளை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை குடையின் கீழே எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் நினைஞ்சிட்டாங்க. இது களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? ஜில்ல ஆயிடுச்சா இப்போ? இல்ல ஆயிடுச்சான்னு எல்லாம் அளந்து பாக்குறதுக்கோ இந்த இதை வச்சு பாக்குறதுக்குலாம் இந்த கருவிகள் வரல. கசப்புகள் மறையும். என்ன இது ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்திருந்தா இன்னும் இந்த கேள்விக்கே இடம் இல்லாம போயிருந்திருக்கும் தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணு இல்லை, 2 கட்சி தொண்டர்களுக்கும் அது உற்சாகத்தை தான் தரும், மிக நிச்சயமா தரும். நிர்வாகிகள் சில பேருக்கு பல பேருக்கு வருத்தம் இருக்கலாம், சில பேர் கட்சியை விட்டே போயிருக்கலாம். இப்போ தினகரன் கட்சியில் இருக்கிறவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே போயிருக்காங்க. போய்கிட்டே நேரம் போயிருக்கணும்ல, எங்க போவாங்க? போக மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் வீராப்ப காட்டினாங்க, தன்னம்பிக்கை காட்டினாங்க, ஈகோ 2 பேருக்கு இருந்துச்சு. 3 பொது தேர்தலில் சந்திச்சாங்க, 3லயும் 2 பேருமே தோக்குறாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்னு ஒரு முடிவுக்கு காலம் அவங்களை கொண்டாந்து தள்ளுது இல்லை. எவ்வளவு நாளைக்கு நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்து எதிராளியை ஜெயிக்க வச்சுட்டே இருக்கிறதுங்கிற அந்த புரிதல். நான் இதை தான் சொன்னேன், காலம் கொண்டு வந்து சேர்க்கும், பிரிந்தவர்கள் இணைவது காலத்தின் கட்டாயம். இப்ப இணைஞ்சிட்டாங்களா சார்னு கேட்காதீங்க. நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் 2 பேரும் அடுத்தடுத்து சேர் போட்டு உட்காந்து ஒரே பிரஸ் மீட்ல சொல்றதே காலம் செய்த கோலம் தானே. இதைத்தான் நான் சொன்னேன். நிச்சயமா அந்த கட்சி தொண்டர்களுக்கு இது உற்சாகத்தை தரும்.
இப்படி கூட்டணி கட்டமைச்சாச்சு, மேடைகள் மூடியவர்கள் தலைமையில எல்லாரும் இருந்தாங்க. அந்த கூட்டணிய களத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டமா இருக்கட்டும், இல்ல எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரமா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? அதுக்கு கால இடைவெளி இல்லையே. அதனாலதான் முன்னாடியே செய்யணும்னு சொன்னப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி 1 வருஷம் முன்னாடி உருவாச்சு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இணைஞ்சு பல போராட்டங்களை நடத்தியிருக்க முடியும். ஆனா துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு உரிய இடம் கிடையாதுங்க. இங்க ரசிக்கிற மனப்பான்மை இன்னும் வரவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க செய்கிற துரோகம் அல்லது தமிழ்நாட்டை தமிழர்களை 2ஆம் தரமாக 2ஆம் தாரமாக அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதும் ஒரு மெயின் காரணம். பிஜேபி இழுத்து வச்சுக்கிட்டுலாம் பிரச்சாரம் பண்ணவோ போராட்டம் பண்ணவோ அதிமுக தயாரா இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி களத்துல இருந்தா எல்லாரும் ஒன்னா இருந்து பண்ணணும்னா அதுக்கு கால இடைவெளி இல்லாமல் இருந்தது. அதிமுக பிஜேபி அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது அந்த கூட்டணி நடந்த நாள நிகழ்ச்சி பாருங்க, கடந்த ஏப்ரல் நினைக்கிறேன். என்னமோ பிடிக்காத பிள்ளைய கொண்டாந்து பக்கத்துல குறைச்ச மாதிரியே உட்காருப்பாரு எடப்பாடி. அவ்வளவு மிரட்டினாங்க உருட்டினாங்களாம், பல தகவல் வந்தது. நம்மளும் அதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திக்கிற மாதிரி அன்றைய நிகழ்வுகள் நமக்கு இருந்தது. வராரா வரலையா, பிரஸ் மீட்டை தள்ளிக்கிட்டே போனாங்க. அப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட பேச விடலை. இதெல்லாம் நீங்க அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை நடத்துகிற விதம் இது வரல. ஸோ அந்த ஒரு மனக்கசப்பு கலந்த அந்த இணைப்பு இருக்குல்ல, அதனாலே அவங்களை அதை பத்தி சிந்திக்க விடாமே பண்ணிடுச்சு. பிளஸ் அண்ணாமலை இடையில செய்த சில சில்மிஷங்கள், அங்கே தமிழ்நாடு பிஜேபி தலைமையில ஏற்பட்ட மாற்றங்கள், அவங்க சில முதல்ல நயினார் ஜெல்லாகிறதுக்கே கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சு. அவங்க கட்சி வார் ரூமே வச்சு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் போதல. எடப்பாடி இந்த கொஞ்சம் மன வருத்தத்துல இருந்து இவ்வளவு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி கொண்டாந்து நம்மளை நினைச்சிட்டாங்களேன்னு ஒரு வருத்தத்துல இருந்திருப்பார். தப்பே இல்லை. சரி, அப்படியே அரே முதலமைச்சர் வேட்பாளர் நம்மளை சொல்லவே இல்லை அமித்ஷான்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்படி பல காரணிகள் அப்படியே காலம் கடந்து போயிடுச்சு. Subscribe to One India and never miss an update.